கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் பல பிரச்சனைகளை நம்ம சிக்கிக்கொள்ளுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு நாம் நடக்கிறோம். அதனால ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன என்று சொன்னால், சில நேரம் ஒரு பிரச்சனைக்கு முடிவே வரலை, மேலும் மேலும் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ நம்ம செய்த காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கோபம் நம்ம மேல் வெளிப்படுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னைய கடவுள் கோபப்படுவாரா? கண்டிப்பாக கோபப்படுவார். நம் பிள்ளை தவறு செய்யும் போது நாம் கோபப்படுகிறோம், அதை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், அதற்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கிறோம், சாகடிப்பதில்லை, கொல்லுவதில்லை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே நம்ம வாழ தெரியாம சில விஷயங்களிலே நாம் தவறுகிறோம். அப்போ அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அவருடைய கோபம் கடந்து போக மட்டும். சில நேரத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் அந்த கோபம் இருக்கும்போது நம்ம பேச பேச பழைய சுவாபங்களெல்லாம் வெளிப்படும். ஆனால் நீங்கள் கோபம் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க, அது வெளிப்படாது. இந்த கோபம் கடந்து போக மட்டும். சினம் என்றால் கோபம். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் நமக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகவில்லை என்று சொன்னால், நாம் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு ஜெபிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இங்கே அழகா சொல்லுகிறது, கதவை பூட்டி கோபம் கடந்து போக மட்டும் ஒழித்துக்கொள். ஆனால் நாம் ஒன்று செய்யலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது? நான் எதில் உம்மை துக்கப்படுத்தினேன்? எதில் உம்மை கஷ்டப்படுத்தினேன்? எதில் உம்மை கண்ணீர் வடிக்க வைத்தேன்? ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்களிடத்தில் அழுவதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் அழுது ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையிலவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இறங்கி விடுவார். பெற்ற தாய் தகப்பண்ட பிள்ளைகள் சண்டை போடுது, மறுபடியும் அந்த பிள்ளை பேசும்போது தகப்பனுடைய உள்ள இறங்கவில்லையா? மனிதனுக்கு மனிதன் இறங்குவதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால கர்த்தருடைய கோபம் ஒருவேளை நம்ம மேலே இருக்கும் என்று சொன்னால், கடந்து போக மட்டும் அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை குறித்து யார்ட்டையும் விமர்சனம் பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. அமைதியா இருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உதவி செய்வார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்கள் இருதயத்தின் நிறைவு வாய் பேசுதப்பா. நாங்கள் படுகிற உபத்திரமும் கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். இன்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். உடைய நாமத்தினாலே ஆசீர்வதியும். உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களை கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.